இந்த மிருதன் படம் பார்த்திருக்கீங்களா? மூளையே இல்லாத ஹியூமன்ஸ் திங்கிங் கெப்பாசிட்டிலாம் போய் வெறும் மற்றவங்களே அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்திரன் படத்துல ரெட் சிப் கெட்ட சிட்டியோட ஆர்டர்ஸை கேட்குற மைண்ட்லெஸ் சபார்டினேட் ரோபோஸ் இருக்கும். நல்ல வேலை நம்ம கிட்னி வேலை செய்யுது. என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? வஞ்சர மீனை வறுத்து வச்சாம ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. என்னது? இட்ஸ் ஹியூமன் பிரெயின். அதான் பாஸ், நம்ம பிரெயின் இருக்கு அப்படின்னு நினைச்சா நமக்கும் இந்த ஜாம்பிஸ்க்கும் அண்ட் ரோபோஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் மைண்ட்லெஸ் யூசேஜ் அண்ட் ஸ்க்ராலிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா. இந்த ஆடி தள்ளுபடி, ஃப்ரீ ஆஃபர்ஸ், பை ஒன் கெட் ஒன் எல்லாமே கன்சியூமர்ஸ் நம்மளை அட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் டெக்னிக் நமக்கு தெரியும். ஏன்னா பிஸ்னஸ்க்கும் ஃப்ரீக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி, அப்போ உலகத்திலேயே பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி நமக்கு ஃப்ரீயாக அவங்க ஆப்பை யூஸ் பண்ண விடுறாங்க? அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டர்ஸ்க்கு வியூஸ் பேஸ் பண்ணி காசும் தராங்க. எப்படி அத்தனை எம்ப்ளாயிஸை வேற ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதான் ஆட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னு நமக்கே தெரியாமல் ஸ்க்ரால் பண்ணியிருப்போம்ல, அதுக்குன்னே பல என்ஜினியர்ஸை வச்சு டிசைன் பண்ணி நம்மளை கண்டினியூஸ் ஸ்க்ராலிங் பண்ண வைக்குது இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ். அது மட்டும் இல்லைங்க, மீடியாவில் காட்டுற நியூஸ் உண்மைன்னு நம்ம எப்படி நம்புகிறோமோ அதே மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப வைக்க இந்த சோஷியல் மீடியாவால் முடியும். இப்படி டார்கெட் பண்ணி நமக்கு கண்டென்ட் கொடுக்க பல ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது. அதில் விலை போகிறது நம்மளோட இன்ஃபோ தான். தலை ஃபேன் குரூப், தளபதி ஃபேன் குரூப்னு ஆல்ரெடி டிவைட் ஆகி கிடக்கிற நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் குரூப் ஆகி நமக்கே தெரியாமல் மற்ற குரூப்பில் இருக்கிறவங்கள ஹேட் பண்ணுறோம். ரியலி? எஸ். நீங்கள் பாசிட்டிவ் விசஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் செக் பண்ணால் எத்தனை நெகட்டிவ் ரிமார்க்ஸ் இருக்குன்னு புரியும். ஆல்ரெடி இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பத்தாதுன்னு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வேற எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போமா? சிம்பிள் சைக்காலஜி தாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் நல்ல வேலைக்கு போனாலோ கல்யாணம் பண்ணாலோ நமக்கு எப்போ அப்படின்னு ஒரு ஃபீல் பேசிக்காக எல்லாருக்கும் வரும். சரி சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ண. இந்த வயசுல எனக்கு யாரா மாப்பிள்ளை கொடுப்பாங்க? தாத்தாவுக்கு த்ரோவ் பண்ற, கொன்னுட ஒண்ணு. கல்யாணம் எனக்கு. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அவங்க லைஃபோட குட் பேஜஸை மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால நம்மளும் அவங்கள மாதிரி நல்லா வாழணும் அப்படின்னு நிறைய மென்டல் ப்ரெஷர் வரும். ஆனால் நிஜமாக யாருக்குமே ஐடியல் லைஃப் கிடையாதுங்க. அண்ட் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் மேக்ஸ் அஸ் ஸ்ட்ராங்கர். ஸோ மற்றவங்க லைஃப் ஸ்டோரிஸை விட்டுட்டு நம்ம லைஃபோட பிஸியாகவும் வாங்க. இதை டிலீட் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆஃப் பண்ணால் சரியாயிடுமா? இல்லவே இல்லை. அப்போது கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா? இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம பெனிஃபிட்க்கு மட்டும் லிமிட்டடாக யூஸ் பண்ணி ஆட்ஸ், மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் அண்ட் டிமோட்டிவேஷனை அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸை வச்சு உங்கள் பெனிஃபிட்க்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல ஐ ஓப்பனிங் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.